சின்ன வயசில் குழந்தைங்க அழுகையை கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் கையாளுற யுக்தி மொபைல் ஃபோன். இப்படி சின்ன வயசுலேருந்து மொபைல் ஃபோனை பார்க்க பழக்கி விட்டுட்டு வளர்ந்த பிறகு படிக்கவே இல்லை, மொபைல் ஃபோனே யூஸ் பண்ணுறாங்கன்னா அது எப்படி? அது யாருடைய தப்பு? இந்த மொபைல் ஃபோன் டைவர்ஷன்ஸ்லாம் இப்போ வந்தது தான். அந்த காலத்தில் குழந்தைங்களை எப்படி டைவர்ட் பண்ணாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல பேரண்ட்ஸ் மொபைல் யூசேஜை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் பசங்க எதிர்க்க மொபைல் ஃபோன்ஸை தேவையானதுக்கு யூஸ் பண்ணும்போது பசங்களை கண்ட்ரோல் எடுத்துக்கவோ புரிய வைக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பாக இருக்கும். பேரண்ட்ஸ் மொபைலை ரெஸ்ட்ரிக்டடாக யூஸ் பண்ணும்போது உங்களை பார்த்து வளர்கிற பசங்களும் மொபைல் எதுக்கு தேவைன்ற புரிதல் அவங்களுக்கும் இருக்கும். ஏன்னா பேரண்ட்ஸ் தானே சூப்பர் ஹீரோ அண்ட் ஹீரோயின் பசங்களுக்கு. இது நிச்சயமாக அட்வைஸ் இல்லை, நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய தவறை எடுத்து சொல்கிறது தான். அந்த தவறை பசங்க செய்யாமல் இருக்க பேரண்ட்ஸால் முடிஞ்ச ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ். ஏன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்ல ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த சூழ்நிலையிலையும் அவங்க தவறி போகவே மாட்டாங்க. எல்லாரும் தப்புன்னு சொல்ல வரல, ஒருவேளை நம்ம அந்த மாதிரி தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதை மாற்றிப்போம். அப்படி இல்லை சரியாக தான் இருக்கோன்னா நம்ம போகிற பாதை ரைட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ப்ரவுட் பேரண்ட்ஸாக இருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு டாப்பிக்கோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.